மை டியர் மாஸ்டர்ஸ், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மை டியர் காட்ஸ், தினமும் தியானம் என்பது மிக முக்கியமாக செய்ய வேண்டிய அவசியம் எவ்வளவோ இருக்குது. எதுக்காக அப்படின்னா, நாம் இங்கே ஒரு பர்பஸோட வந்திருக்கிறோம். இந்த பர்பஸ் தெரியாம நம்முடைய உடல், மனம், புத்தி எது சரியாக இல்லை. தியானம் செய்தால் ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய பர்பஸ் என்பது தெரியும். பர்பஸ் தெரிஞ்சால் ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய புத்தி அந்த சத்தியத்தை உணரும் போது சரியாக முடியும். புத்தி சரியாக இருந்தால் மனம் என்பது கண்ட்ரோல்டில் இருக்கும். மனம் கண்ட்ரோல்ல இருந்தால் எண்ணங்கள் சரியாக இருக்கும். எண்ணங்கள் சரியாக இருந்தால் செயல்கள் சரியாக இருக்கும். செயல்கள் சரியாக இருந்தால் என்லைட்டன்மெண்ட் என்பது நமக்கு கிடைக்கும் மாஸ்டர்ஸ். இப்போ இருக்கிற சூழ்நிலையில யாரும் தியானம் செய்ய மாட்டாங்க. அதாவது யாரெல்லாம் தியானம் செய்ய மாட்டார்களோ அவங்களுக்கு எண்ணங்கள் என்பது கண்ட்ரோல்ல இருக்காது. எது சரியான எண்ணங்கள், எது சரியில்லாத எண்ணங்கள் தெரியாது. இந்த எண்ணங்கள் எல்லாமே எப்படி சரி செய்வது அப்படின்னா, நம்முடைய கவனம் நம்முடைய எண்ணங்களின் மேல் இருந்தால் ஆட்டோமேட்டிக்கா சரி செய்யப்படும். எப்ப நம்முடைய கவனம் இருக்காதோ ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய எண்ணங்கள் எப்படி போகுது, கடந்த காலத்துக்கு போயிடும். அவங்க அந்த மாதிரி செஞ்சிருக்காங்க, இவங்க இந்த மாதிரி செஞ்சிருக்காங்க, அது எனக்கு கணிக்கணும், ஆனா கிடைக்கல, அவங்க கொடுக்கல, இவங்க கொடுக்கல. இந்த விதமான ஒரு செயின் ஆஃப் தாட்ஸ் என்பது அப்படியே வந்துகிட்டே இருக்கும். எப்ப நம்முடைய கவனம் என்பது நம்முடைய எண்ணங்களின் மீது இருக்குமோ ஆட்டோமேட்டிக்கா எது தேவை, எது தேவையில்லை, எது சரியானது, எது சரியில்லாதது அப்படின்ற ஒரு உணர்வு நமக்கு வருது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த செயின் ஆஃப் தாட்ஸ் என்பது கட்டாகும் போது நல்ல எண்ணங்கள் என்பது உருவாக்கப்படும். மனம் என்பது மிக முக்கியம். அது மனமுடைய இயல்பு. எண்ணங்களை உருவாக்குது என்பது மனமுடைய இயல்பு. ஏன் இந்த மனம் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. ஆனா அதை சரி செய்யணும் அப்படின்னா கவனம் என்பது செலுத்தணும். நமக்கு நிறைய கனவுகள் எல்லாமே இருக்கு. எந்த விதமான கனவுகள்? எனக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கணும் கல்யாணத்திற்கு, எனக்கு ஒரு நல்ல பையனு கிடைக்கணும் கல்யாணத்திற்கு, எனக்கு ஒரு ஆண் குழந்தை வேணும், எனக்கு ஒரு பெண் குழந்தை வேணும், அந்த பெண் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நல்ல ஸ்கூல்ல சேர்க்கணும், நல்ல ஸ்கூல் ஆனதுக்கு அப்புறம் ஒரு இன்ஜினியரோ ஒரு லாயரோ ஏதோ அவங்களுக்கு படிக்க வைக்கணும், ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்த்து எங்களுக்கு கல்யாணம் பண்ணி ஒரு நல்ல வீடு, நகை நற்ற காரு, பங்களா எல்லாமே வாங்கி தரணும். இது எல்லாமே கனவுகள். இந்த வகை இல்லாம நிறைய வகையான கனவுகள் எல்லாமே எல்லாருக்குமே இருக்கும். இந்த கனவுகள் எல்லாமே எப்படி உருவாக்கப்பட்டது? இந்த விதமான கனவுகள் எல்லாமே மனதின் மூலம் உருவாக்கப்படும். எதுக்காக மனதின் மூலம் உருவாக்கப்படும் அப்படின்னா, பக்கத்து வீட்டுல அந்த மாதிரி செஞ்சாங்க, அவங்க நல்லா இருக்காங்க, நானும் அந்த மாதிரி நல்லா இருக்கணும். அது ஒரே ஒரு கோரிக்கை, ஆசை. என் அப்பா சொன்னாங்க, நான் அதை பண்ணணும், ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது அது மனமுடைய கனவு அப்படின்னு சொல்லி நம்ம கவனிக்கணும். இந்த விதமான விஷயங்கள் எல்லாமே, இந்த விதமான ஆசைகள் இருந்தால் என்லைட்டன்மெண்ட்டுக்கு அது வழி கிடையாது அப்படின்ற விஷயம் நமக்கு ஒரு வாட்டி கவனம் வந்தால் ஆட்டோமேட்டிக்கா இந்த விதமான செயின் ஆஃப் தாட்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா கட் ஆகும். நமக்கு கனவுகள் எல்லாமே சமூகத்தின் மூலம் உருவாக்கப்பட்ட மனதின் மூலம் கனவுகள் என்பது காண்கிறோம். ஆனா இன்னும் ஒரு வகையான கனவு என்பது இருக்கு. அது என்ன அப்படின்னா, நம்முடைய சுவாசத்தின் மூலம் கனவுகள் என்பது காணலாம். சுவாசத்தின் மூலம் எப்படி கனவுகள் காணுவது? எப்ப நம்ம சுவாசத்தின் மீது கவனம் என்பது செலுத்துவோமோ மனம் என்பது ஜீரோ ஆயிடும். மனம் என்பது எப்போ ஜீரோ ஆயிடுமோ ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய பார்வை ஆன்மாவின் மீது இருக்கும். ஆன்மாவின் பேச்சுகள் எல்லாமே கேட்க முடியும். ஆன்மாவின் பேச்சு கேட்கிற ஒரு விதம்தான் இன்ட்யூஷன் என சொல்லப்படுகிறது. இந்த இன்ட்யூஷன் மூலம் நமக்கு மெசேஜஸ் எல்லாமே வருது. அந்த மெசேஜஸ், அந்த ட்ரூத்ஃபுல்னஸ், அந்த சத்தியங்கள் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா புத்தி என்பது வளரும். புத்தி என்பது சூட்ச்மமாக இருக்கும்போது மனம் என்பது சரண்டர் ஆகும். நான் இதுக்காக பிறந்தேன், இந்த பிரச்சாரத்திற்காக, இந்த புக்கு டிரான்ஸ்லேஷனுக்காக இந்த விஷயங்கள் எல்லாமே தெரியும் போது ஆட்டோமேட்டிக்கா they all become the dreams of the soul. இந்த விதமான ட்ரீம்ஸ், கனவுகள் நமக்கு எப்படி தெரிஞ்சது? சுவாசத்தின் மூலம் மட்டுமே தானே. இந்த விஷயம் சொன்னவர் யாரு அப்படின்னா பத்ரிஜி நாயுடு. சுவாசத்தின் மூலம் நமக்கு கனவுகள் வருது அப்படின்னா they are all
ட்ரீம்ஸ் ஆஃப் த சோல். இந்த கனவுகள் எல்லாமே இந்த பிறவியில நமக்கு தேவையான ஆன்மாவின் நோக்கங்கள் கிடையாது மாஸ்டர்ஸ். எத்தனையோ பிறவிகள்ல எதேதோ செய்யணும் அப்படின்னு சொல்லி பிறவி எடுத்து அங்க எல்லாமே இருந்தோம். ஆனா ஒரு பிறவியில கூட தியானம் என்பது இல்லாம நம்மளால ஒண்ணுமே கண்டுக்க முடியல, எதுவுமே செய்ய முடியல. ஆனா இந்த பிறவில எப்போ சுவாசத்தின் மீது கவனம் என்பது செலுத்துவோமோ ஆன்மாவின் கனவுகள் எல்லாமே நமக்கு அறிமுகமாகும். ஆன்மாவின் கனவுகள் எல்லாமே நம்ம அறிமுகம் ஆனதுக்கு அப்புறம் அது நடைமுறைப்படுத்துறோம் இல்லையா, அந்த விதமான அனுபவங்களின் மூலம் நமக்கு ஞானம் வருது பாருங்க. அதுதான் முக்திக்கு தேவையான வழி, அதாவது வே ஆஃப் என்லைட்டன்மெண்ட். ஸோ ஒரு வாட்டி ஆன்மாவின் கனவுகள் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய புத்தி சூக்ஷ்மமாக ஆகும். நம்முடைய மனம் என்பது சரியான வழியில இருக்கும். எப்பவுமே ஒரு ஜீரோ ஸ்டேட்ல இருக்கும். இங்க ஜீரோ ஸ்டேட் அப்படின்னா எதுவுமே செய்யாம இருக்கிறது கிடையாது. ஜீரோ நெகட்டிவ் தாட்ஸ், பாசிட்டிவ் தாட்ஸ் நிறைந்து இருக்கும். யாராச்சும் ஒருத்தர் வந்து நெகட்டிவ் பேசுறாருன்னு வச்சுக்கோங்க, நம்முடைய புத்தி இம்மீடியட்டா அலர்ட் ஆகும். இது தேவையான பேச்சு கிடையாது, கட் பண்ணணும், இல்லைன்னா அங்கிருந்து கிளம்பி போயிடணும் அப்படின்ற ஒரு உணர்வு நமக்கு வராமே தானே இத்தனை நாள் கண்டது எல்லாமே கேட்டுட்டோம், கண்டது எல்லாமே வாங்கிட்டோம், கண்டது எல்லாமே சாப்பிட்டோம். கடைசியாக நோய்கள் வருது, வலி வருது, தலைவலி வருது, முட்டி வலி வருது. எனக்கு எதுவுமே பண்ண முடியல, மேலே இருக்கிறான் கடவுள் எனக்கு நியாயமே செய்யல அப்படின்னு சொல்லி அவன் மேல போகுது. ஆனா இங்க தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா உன்னுடைய புத்தி சூக்ஷ்மமாக இல்லை, உன்னுடைய மனம் என்பது கண்ட்ரோல்ல இல்லை, உன்னுடைய ஆன்மாவின் கனவு என்பது உனக்கு தெரியவில்லை. இதற்காக சுவாசத்தின் மீது கவனம் செலுத்தும் போது ஆன்மாவின் கனவு என்பது நம்மளுக்கு அறிமுகமாகும். புத்தியின் சூக்ஷ்மமாக இருக்கும்போது நம்முடைய கவனம் என்பது எண்ணங்களின் மீது இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா சரியில்லாத எண்ணங்கள் எல்லாமே தனாட்டுக்கதை கிளியராக்கி வெறும் சரியான எண்ணங்கள்ல சரியான முறையில சிந்தனை செய்யும் போது அது நமக்கு நடைமுறைப்படுத்துறதுக்கு சுலபமா இருக்கும் மாஸ்டர்ஸ். அதுக்காக தினமும் தியானம் செய்தால் சுவாசத்தின் மீது கவனம் செலுத்தும் போது ஆன்மாவின் கனவுகள் என்ன அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரிய வருது மாஸ்டர்ஸ். இதுதான் முக்தி மார்க்கம், the way to enlightenment. Thank you, masters.